திரு சந்திரசேகர், நம்ம தொடர்றோம். இதுக்கிடையில் வந்து ஏர்லி ட்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கும் பொழுது ஏறக்குறைய ஒரு ஆதரவு நிலை அந்த எக்ஸிட் போல் கணிப்புகள்லாம் வந்தது போல தான் வந்து ஒரு ஏர்லி ட்ரெண்ட் எல்லாம் தெரியுதோ. ஏன்னா பாஜக ஜேடியு கூட்டணிக்கு 79 சீட்டுகளும் இவர்களுக்கு மகா கத்பந்தனுக்கு 58 சீட்டுகளும் இருப்பதுன்றது வந்து ஒரு ஒரு வேஃபர்த்தின் மார்ஜினில் எப்படியாவது நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சர் ஆகிடுவாரோ, இல்லை அந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைச்சிருமோ அப்படின்றது ஏர்லி ட்ரெண்ட்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 79-58 அப்படின்னு இருக்கிறது ஜேடியுக்கு சாதகமா? 79-58ன்றது ஒரு தற்பொழுது பார்த்தால் அது ஒரு அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் கூறியது போல் ஒரு ஸ்வீப்பிங் விக்டரி இருக்காது. ஒரு க்ளோஸ் ஃபைட்டாக இருக்கலான்னு ஏதோ ஒரு கணிப்பில் முத்திரை சொல்கிறாங்க. அந்த 78-59ன்றது இந்த எதிர்கட்சிகள் அந்த கேப்பை சரி செய்யுமா, அல்லது இந்த 78-59 அப்படியே இருந்து அவர் ஆளுங்கட்சிக்கு ஆளுங்கூட்டணிக்கு இன்னும் ஒரு அந்த ஸ்ட்ரென்த் மொமெண்டத்தை அப்படியே வச்சு அவங்க ஆட்சியை கைப்பற்றுவார்களா என்பது பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும். ஆனால் இப்போது வரும் ட்ரெண்டை பார்த்தால் ஆளுங்கட்சி திரும்பி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. அன்லெஸ் ட்ரமாட்டிக்காக நடுவழியில் வேறு மாற்றங்கள் ஏற்பட்டால் ஒழிய இது எவ்வளோ தூரம் அப்படியே போகுன்றது பார்க்கணும். இல்லை, இதில் ஒரு முக்கியமான விஷயம் தான் திரு சந்திரசேகர். அதாவது இன்னொரு கணிப்பில் வந்து இந்தியா டுடே எல்லாம் என்ன சொல்கிறாருன்னா, ஜேடியு பாஜக கூட்டணிக்கு என்டிஏவிற்கு 67 என்றும் இவர்களுக்கு மகா கட்பந்தனுக்கு 52, அவர்களும் இதே நிலையில் தான் கொடுக்குறாங்க. எண்ணிக்கையில் ஒரு சின்ன மாற்றம் இருந்தாலும் அவர்களுக்கு தான் எட்ஜ் இருப்பதாக அவங்க கொடுக்குறாங்க. அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, பாஜக வந்து 40 தொகுதிகளுக்கு பக்கம் முந்துகிறது ஜேடியு விட அதிகமாக. இன்னும் ஜேடியு வந்து 30 தொகுதிகள் கூட தொடவே இல்லை. அதே சமயம் இந்த பக்கம் வந்து அதற்கு பாஜகவிற்கு இணையாக 40 தொகுதிகளுக்கு பக்கம் வந்து இல்லை அதற்கு மேல் ஆர்ஜேடி வந்து ஒரு நல்ல ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. மாறா காங்கிரஸ் வந்து ஒரு 8 தொகுதிகளில் மட்டும்தான் வந்து முன்னிலையில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்போது ஒரு இந்த வீக் லிங்க்ன்றது, அதாவது இது காங்கிரஸ் வந்து ஆர்ஜேடியை வந்து புல் டவுன் பண்ணுறாங்களா? சென்ற முறை இதே போல தான் 70க்கு மேலே தொகுதிகள் வாங்கி அவர்கள் பெரிய அளவிற்கு வந்து சோபிக்கலை. இந்த முறையும் அதே போல் ஒரு நிலை இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறதா? பாஜக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர்கள் திருப்பி அதை ரீட்டைன் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். 40, அதாவது பெரிய பிளேயராக அந்த கூட்டணியிலே பெரிய பிளேயராக ஜேடியுக்கு மீறி அவர்கள் வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க. அவர்களை நிலை கொள்வதற்காக இந்த முறை எப்படியாவது ஆட்சி அமைச்சு பாஜக முதலமைச்சர் வரணுன்ற அளவுக்கு அவர்கள் போய்கொண்டிருக்காங்க. அதில் வந்து அவர்களுக்கு ஓரளவிற்கு அவர்களுடைய லீடு பார்க்கும்போது அவர்கள் தான் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக அந்த கூட்டணியில் வருவார்கள்னு தெரியுது. மாறா பாஜகவினுடைய பிரதான எதிரியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்த பக்கம் இதுவரை 8 தொகுதிகளில் மட்டுமே வந்து ஒரு முன்னிலை, 10 தொகுதியில் கூட தொட முடியல இதுவரை. ஸோ முடிந்த அளவுக்கு வந்து ஆர்ஜேடி மற்றும் தேஜஸ்வி வந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் காங்கிரஸ் புல் டவுன் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாமா? நிச்சயமாக தேர்தல் முடிவுகள் இப்பொழுது வருகிற ட்ரெண்டுகளை பார்த்தா காங்கிரஸ் கட்சி போன தேர்தலில் எப்படி அவங்க ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து ஆர்ஜேடியை கீழே இழுத்தார்களோ அதே வேலையை இந்த தேர்தலிலும் செய்கிறார் போல் தான் தெரிகிறது. போன வாட்டி உங்களுக்கு ஓவரால் பர்சன்டேஜே 0.03% தான் ரெண்டு அணிகளை பிரித்த அந்த வாக்கு வித்தியாசம். அதில் ஒரு மொத்தமாக ஒரு 15,000 ஓட்டு டிஃப்ரென்ஸ் ஆச்சு. அதில் உங்களுக்கு 15 சீட்டு பிஜேபி ஜேடியு அணிக்கு கிடைத்து அவர்கள் ஆட்சியை பெற்றார்கள். அந்த பேசிக்கொண்டிருக்க வேலையிலேயே வந்து ஒரு மாற்றம் வருது தெரியுது. நம்ம திரையில பார்க்குறோம். இப்போ சன் நியூஸில் 84 தொகுதிகளில் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி, ஆனால் அதில் பெரிய அளவிற்கான தொகுதிகளில் வந்து ஆர்ஜேடி தான் வந்து புல் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க தான் தே ஆர் டூயிங் த ஹாலிங் ஒர்க், எல்லாம் இழுத்துட்டு போகிறது. ஆர்ஜேடி எப்போ 84, ஜேடியு பாஜக 82ன்னு பார்க்குறோம். இது ஏதோ ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடர் மாதிரி இருக்கே. வந்து பெரிய திடீர்னு ஒரு 15 சீட்டில் வித்தியாசம் இருக்குது. சடனாக ஆர்ஜேடி வந்து 84 இழுத்துட்டு போகுது. காங்கிரஸினுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து இது ஒரு மாறிக்கிட்டே இருக்க மாதிரி தெரியுது. ஒரு சீசா மாதிரி இருக்கு, ரோலர் கோஸ்டர் ரைடாது. நிச்சயமாக தேர்தல் கணிப்புகளில் கூட முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடி தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக திரும்பியும் எமர்ஜ் ஆகும்னு கூட சொல்லியிருந்தாங்க. போன முறையே ஆர்ஜேடி தான் 75 சீட்டில் ஃபஸ்ட்டு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி.
பிஜேபி அதற்கு கீழ் 74 வந்தாங்க. அதனால் இந்த முறையும் ஆர்ஜேடிக்கு எப்படியும் ஒரு 20 வருஷ ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சியிலிருந்து வெளியில் இருந்ததனால் நிச்சயமாக அவர்கள் மேல் அவ்வளவு கோபம் மக்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை. அது ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருப்பதால் மக்கள் ஒருவேளை அவர்களுக்கு சான்ஸ் தரலான்ட்டு இந்த வாட்டி ஓட்டு போடலாம். இப்போ அதான் நான் சொன்னேனே, இப்போ வந்து ஏர்லி ட்ரெண்ட்ஸு போக போக தெரியும் இந்த ட்ரெண்ட்ஸ் அப்படியே இருக்குமா, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஆர்ஜேடி சடனாக கொஞ்சம் கெயின் பண்ணுற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அவர்கள் மற்ற கட்சியினர், கூட்டணி கட்சியினர் மற்றவர்கள் அவ்வளவு அவர்கள் ஆர்ஜேடிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல. காங்கிரஸ் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல. மற்ற இடதுசாரி கட்சிகள் போன வாட்டியே அந்த சிபிஐ எம்எல் மார்க்சிஸ்ட் அவங்க வந்து நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இந்த வாட்டி அவங்க அதிக சீட்டு கூட கேட்டாங்க, அவ்வளோ கொடுக்கல அவங்களுக்கு. அந்த சிபிஎஃப் இடதுசாரி கட்சிகள் எவ்வளோ தூரம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் காமிக்கிறாங்கன்னு பார்க்கணும். மற்றும் விஐபி அந்த அவர்கள் போட்டியிடுவது அதிகமில்லை இருந்தாலும் அவர்களுடைய வாக்கு, அவர்களுடைய மக்கள் அந்த சமூக வாக்குகளும் நிச்சயமாக ஆர்ஜேடி மற்றும் இந்த மகாகட்பந்தனுக்கு செல்கிறதா என்று பார்க்க வேண்டும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு 1 hour to 1.5 hours உங்களுக்கு ஐ திங்க் சிச்சுவேஷன் கிளியர் ஆகும்னு தோணுது. நான் மீண்டும் உங்ககிட்ட வரேன். திரு முருகானந்தம், இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டு மகாகட்பந்தன் கூட்டணி வந்து 84, இந்தியா கூட்டணி 84, என்டிஏ வந்து 82, இந்த நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆர்ஜேடி வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டரை வச்சுருக்கிறாங்களா, திடீர்னு எதிர்பாராத விதமாக ஒரு டார்க் ஹார்ஸாக சடனாக வந்து அடிச்சுட்டு போக போகிறாங்களான்ற ஒரு சந்தேகம்லாம் எழுப்பப்படுது. யாரும் எதிர்பார்க்கல இது போன்ற ஒரு கணிப்பு. ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும்தான் வந்து அவர்களுக்கு 120க்கு பக்கம் மேக்ஸிமம் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தார்கள் மகாகட்பந்தனுக்கு. ஆனால் இன்றைய இப்போ தற்போதைய நிலையில் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம் 84, 82ன்னு ஆர்ஜேடிக்கு சாதகமாக இருக்குது. இன்னும் 80 தொகுதிகள் பக்கம் என்ன வேண்டி இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த ட்ரெண்டு எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறது? ரொம்ப ஒரு டவுன் த ஒயர் போகுமா இவ்வளவு க்ளோஸாக மாறிக்கிட்டே வர்றது? கார்த்திகேயன், நான் அதிகமாக வந்து நேரலை தொலைக்காட்சிக்கு வருவதில்லை. நீங்கள் என்னுடைய பழைய எங்கெல்லாம் நான் வந்து தேர்தல் கணிப்புகளுக்கு போயிருக்கின்றோன்னா போய் எடுத்து பாருங்கள். நான் சொல்லியிருக்கக்கூடிய, ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா மாநிலத்திலையும் நான் வேலை செய்திருக்கின்றேன். அதனால் நீங்கள் எடுத்து என்னுடைய கருத்து கணிப்புகளை எடுத்து போய் பாருங்கள். அது எந்த அளவுக்கு துல்லியமாக இருக்கின்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நம்ம 2 பேரும் இனி மாலை நேரம் பேசத்தான் போகின்றோம். எங்களுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து வந்து நிச்சயமாக கிடைக்கக்கூடிய செய்தி என்னென்னா, பிஜேபி கூட்டணி 81 இடங்கள், இந்த மகாகட்பந்தன் என்று சொல்லக்கூடியது வந்து அவங்க வந்து 59 இடங்கள். இதுதான் வந்து புள்ளி விவரமாக எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இப்போ இந்த நிமிஷத்தில் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. தொடர்ந்து நான் என்னுடைய இன்னொரு ஃபோனில் நான் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். எங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதைத்தான் நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். என்னுடைய பர்சனல் டேக் என்னென்னாங்க கார்த்திகேயன், 135 வந்து பிஜேபி கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு. இவங்க 100க்குள்ளார அடங்கி விடுவார்கள். இது ஏதோ வந்து நான் இந்த கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய நபர் அதனால் சொல்லுகின்றேன் அப்படிங்கிற அந்த கள நிலவரம் என்ன இருக்குன்றது அதுக்காக சொல்ல. அப்படி இல்லைன்னா கூட ரொம்ப டஃப் ஃபைட்டுன்னு நான் சொல்லிடுவேன். ரொம்ப நெக் டு நெக் இருக்குது. ஒரு ஆன்டி இன்கும்பன்ஸ் என்று சொல்லக்கூடியது 20 ஆண்டு காலம் தொடர்ந்து நிதிஷ் இருக்கின்றார். அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுணக்கம், அதெல்லாம் எந்த வார்த்தையும் கூட நான் சொல்லியிருக்கலாம். அதனால் நெக் டு நெக்குன்னு சொல்லலாம். அது வந்து சில இடங்களில் ஏற்றத்தாழ்வுகள் வரக்கூடும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லலாம். ஆனாங்க இன்றைக்கி கள நிலவரம் அப்படி கிடையாது. நான் திரும்பவும் சொல்லுகின்றேன், திரு நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டம் சரியான இடங்களுக்கு சரியான நேரத்தில் எந்த இடையூறும் இல்லாமல் முழுமையாக பயனாளிகளுக்கு சென்றடைந்திருக்கின்றது. அது வந்து நிச்சயமாக அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, ஓட்டு போடக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள். நம்ம வந்து அரசியலில் நம்ம என்ன கருத்து கணிப்பு வேணும்னு சொல்லலாம். சகோதரர் ஒருத்தர் சொன்னார், நம்மளுடைய பெருமதிப்பிற்குரிய நம்முடைய உங்கள் அரங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர் சொன்னார், ஏதோ பிஜேபி வந்து
எங்கே போனாலும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு ஒரு நிலைப்பாட்டை இஸ்லாமியர்கள் எடுப்பார்கள் அப்படின்னு சொன்னார். அப்படி கிடையாதுங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்துல் கலாம் என்ற மிகப்பெரிய ஒரு மனிதனை யார் கொண்டு வந்து நிறுத்தியது அப்படிங்கிறது நீங்கள் உலகமே நினைத்து பார்க்கின்றது. யார் கொண்டு வந்து நிறுத்தினார்கள்? அதெல்லாம் வந்து பல ஹிஸ்ட்ரி நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோ, ஒரு நாள் முழுக்க வேறு டிபேட் போயிடும். அந்த புள்ளி விவரங்களும் என்னால் சொல்ல முடியாது. அதனால் இன்றைக்கி இருக்கிறது பீகார் தேர்தலில் இந்த 20 ஆண்டு காலத்திற்கு பிறகு அது எப்படி போய் கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிறது தான் விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய வெற்றி கொண்டாட்டத்தை அதற்கான ஏற்பாடுகளை பீகார் அலுவலகத்தில் தயார் செய்து கொண்டு இருக்கின்றோம். ஏன்னா நான் இப்போ இன்னொரு நீங்கள் உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதும் பொழுது இன்னொரு காலில் நம்ம பீகார் ஆஃபீஸ் தான் பேசிகிட்டு இருந்தோம். எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும், அந்த பல்ஸ் தெரியும். நீங்கள் காங்கிரஸ் ஆஃபீஸில் போய் ஒரு ஷூட் ஒன்று எடுங்க, இங்கே போய் பிஜேபி ஆஃபீஸில் எடுங்க, ஆர்ஜேடி ஆஃபீஸில் இன்றைக்கி என்ன சூழ்நிலைன்னு போய் எடுத்து பாருங்கள். ஹெட் குவார்ட்டர்ஸில் நான் சொல்கிறேன், அந்தந்த எம்எல்ஏ ஆஃபீஸில் இல்லை, ஹெட் குவார்ட்டர்ஸில் போய் எடுத்து பாருங்கள். ரியல் பல்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். பாசிட்டிவ் இம்பேக்ட், பெரிய ஒரு இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய இந்த எலெக்ஷன், இந்த தேர்தல் முடிவுகள் வரக்கூடிய பல்வேறு மாநிலங்களுக்கு ஒரு அடித்தளமாக அமையும். பல வாக்குறுதிகளை அள்ளி தெளித்தார்கள். வீட்டுக்கு ஒரு அரசு வேலை என்றும் இல்லாமல் சொன்னார்கள். அது இன்றைக்கி இளைஞர்கள் எண்ணி பார்க்கின்றது, முடியுமா, இவர்களால் கொடுக்க முடியுமா, இதற்கு நிதி எங்கிருந்து வரும், இவர்களால் அதனால் ஒருங்கிணைக்க முடியுமா, இது மத்திய அரசாங்கம் இதற்கு சரியான முறையில் இவர்கள் அதை கேட்டு பெறுவார்களா, அப்படியெல்லாம் யோசனை செய்கின்றார்கள். அதையெல்லாம் யோசனை செய்து தான் உண்மையாலுமே ஒரு வாக்குறுதியை சொல்லக்கூடிய நபர் அந்த நபருக்கு கொடுத்தால்தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எண்ணி பார்த்து இன்றைக்கு நம்முடைய பெருமைமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இன்றைக்கு ஒரு ஆதரவை தந்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த எர்லி ட்ரெண்ட் என்று சொல்லக்கூடியது இப்போவே ஒரு பல்ஸ் தெரியுங்க கார்த்தி, நமக்கு தெரியும். அதனால் கிளியர் லீடு என்டிஏ எடுத்திருக்கிறது. என்ன காரணத்தினால் நாங்கள் வெற்றிக்கு தயாராகிட்டு இருக்கோன்றதை நீங்கள் விளக்கியிருக்கீங்க. நான் மீண்டும் உங்ககிட்ட வரேன். திரு கௌரி சங்கர், ஏர்லி ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம பார்க்கும்போதே 97, 88, 103, 89 இப்போதைய நிலை. நம்ம வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் மாறிடுச்சு. ஒரு ட்ரெண்டை இதுலேருந்து தெரியுதுன்றது அவரும் சொல்கிறார். எல்லோருமே அன்லஸ் சடனாக ஒரு சேஞ்சு, திடீர்னு ஒரு சீஸ்மிக் ஷிஃப்ட் இருந்தாலே ஒழிய இந்த மாதிரி எதுவும் மாறப்போகிறது இல்லை அப்படின்றது ஒரு ட்ரெண்டு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்குறது, பிஜேபி 50 நெருங்கிட்டு இருக்காங்க, ஆர்ஜேடியும் 50 நெருங்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஜேடியு 34 பக்கம் ஆல்ரெடி தாண்டி 30க்கு 40 பக்கம் நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ் இன்னும் ஒற்றை இலக்கத்தில் தான் இருக்குது. காங்கிரஸ் உங்களை புல் டவுன் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி இதில் வருது. சென்ற முறையிலிருந்தே அந்த ஒரு தாக்கம் இருக்கிறது. 60 சீட்டுகளை பெற்றார்கள் கடந்த முறை, இந்த 61 இந்த 61. அங்கே அந்த மாநில தலைவராக திரு பப்பு யாதவ் அவர்களோடும் இந்த நம்முடைய மகாகட்பந்தன் கூட்டணியில் ஒரு தாக்கத்தை காங்கிரஸ் இருக்கின்ற தொகுதியில் ஜன்சுராஜ் அவர்களும் நீங்கள் சொல்கின்ற லோக் ஜனசக்தி கட்சியும் மற்றவர்களும் ஜேடியுகளும் பாரதிய ஜனதா கட்சியும் பிரிக்கிறதை தவிர ராஷ்டிரம் பிரிக்கவில்லை. முழுமையாக 2 கட்சிகளும் சேர்ந்து பணியாற்றி வெற்றி பெறுவதற்கான இலக்கை வைத்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது பாஜக தங்களுடைய வெற்றி இலக்காக ஜேடியு கால்களை இழுத்து பிடித்து கொண்டிருக்கிறது. ஜேடியு கடந்த முறையே அவர்கள் 54 சட்டமன்ற நிறுவது திரு நிதிஷ்குமார் தோற்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்பொழுதும் அவர்கள் அதே வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னொன்று, நீங்கள் சொன்னீர்கள் அவர்கள் காங்கிரஸ் வெற்றவில்லை, மாலை இறுதியிலே பார்ப்போம் ஒற்றை இலக்கத்தை தாண்டார்களா என்ன என்று அவருக்கு தெரியும். இன்னொன்று, திரு சந்திரசேகர், இப்போ நான் அவர்களுக்கு விளக்கம் அளிக்கலாம் அல்லவா, சந்திரசேகர் அவர்கள் சமுதாயங்களை பற்றி பேசினார். எங்களுடைய கட்சியுடைய தேசிய தலைவர் லாலு பிரசாத் அவர்கள் யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவர், தேசிய தலைமை பொதுச்செயலாளர் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர், பொருளாளர் சுனில் சிங் வேறு சமூகத்தை சேர்ந்தவர். இப்படி பல்வேறு சமூகங்களை அடக்கிய முனிதேவி என்ற ஒரு துணி துவைக்கின்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்களை எம்எல்சி ஆக்கி இருக்கின்றோம். யாரையுமே விடப்படவில்லை, சமதர்ம தெளிப்பில் அனைவருக்கும் கொடுக்கப்படுகின்றோம். இல்லை, நான் ஆர்ஜேடியோடைய இன்க்ளூசிவ்
அரசியலை யாருமே மாற்று கருத்துல இல்ல, அவர் சமூக சொன்னார். both. நான் ஒரே ஒரு விஷயம் நம்ம இதுல தெளிவுபடுத்தணும் மக்களுக்கு. ஆர்ஜேடியும் சரி ஜேடியும் சரி இரண்டுமே சோசியலிச கட்சிகள், ப்ரோ மண்டல் பார்ட்டிஸ், இரண்டு பேரும் சரி, லல்லு பிரசாத் யாதவும் சரி நிதிஷ்குமாரும் சரி, ரெண்டு பேரும் ராம் மனோகர் லோகியாவுடைய சீடர்கள். அங்கிருந்து சோசியலிச தத்துவத்தை உள்வாங்கி மண்டலுக்கு ஆதரவாக நிலை ஜாதிகள் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக அவர்களுடைய உயர்த்தப்பட வேண்டும், வெறுமென வந்து உயர் ஜாதிகளுக்கான அரசியல் இருக்கக்கூடாது என்ற ஒரு அரசியலை முன்னெடுத்தவர்கள். ஆனால் அந்த ராமனோகர் லோகியா வழியில வந்தவர் திரு ஜேடியு இன்று மாலை அடையாளத்தை இழந்து விட்டாரா என்று இன்று மாலை பார்ப்போம். இடைவெளிக்கு மணி இன்று மாலை பார்ப்போம். ஒருவேளை குறைந்த வாக்குகளை நிதிஷ்குமார் பெற்றால் அவர் எந்த பக்கம் தாவி வருகிறார் என்றதை இன்று மாலை பார்ப்போம். டிபேட்டே வந்து அதுதான் கேள்வி. மாலை ஒரு முஸ்லிம் யாதவுக்கான ஒரு ஜாதிக்கான ஒரு சில சமூகத்திற்கான கட்சியாக திரு முகேஷ் சைனி அவர்களை துணை முதல்வராக அறிவித்த இயக்கம் மகாகடுபந்தன். இன்னொரு பக்கம் இன்னொன்று சொன்னார், அவர் பேசுகின்றவர் சொன்னார் மகாகடுபந்தன், இந்தியா கூட்டணியிலே மகாகடுபந்தன் இந்த தேர்தலுக்கு பெயர். அவர் இந்தியா கூட்டணியில் என்று எப்படி சொல்லுவார்? அந்த கூட்டணிக்கு அவர் உள்ளே இருந்து பேசவில்லை, அவர் எதிர்முகாவல்ந்து பேசுகிறார். எங்களுக்கு என்ன பெயர் இருக்கணும் என்று எங்களுக்கு தெரியும், எங்களை விமர்சிக்க அவருக்கு தகுதி இல்லை. விமர்சனம் யார் வேணா வைக்கலாம், யார் வேணா வைக்கலாம். ஆனால் எங்களுடைய சுட்டிக்காட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, இந்த தேர்தலுக்கு வைக்கப்பட்டது மகா கூட்டணி. இது கடந்த முறை மகா கூட்டணி தான் சொல்றோம். அது இப்பொழுது அவருக்கு என்ன அதில் நிழல் இருக்கிறது? பாரதிய ஜனதா கட்சி என்பது இப்போ பேரில் இல்லை. நான் கேட்ட அடிப்படையான ஒரே ஒரு கேள்வி இதுதான். காங்கிரஸ் வந்து இன்னும் 7 சீட்ல தான் நிக்குது. நிச்சயம் இன்னும் முடிவுகள் வரட்டும். இன்னும் நீங்க வந்து 80 லட்சம் வாக்குகளை ஆர்ஜேடி 50 தொட போகுது, பிஜேபி 50 தொட போகுது, காங்கிரஸ் ஒற்றை இலக்கத்தில் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ஜேடியோ 35 தொகுதிகள் பக்கம் வந்துட்டாங்க முன்னிலையில. அப்போ புதிதாக வந்த ஜன்சுராஜ் மற்றும் இந்த எல்ஜேபி கட்சிகளுடைய வாக்குக்கூடிய அது நீங்க ஒவைசி கூட சொன்னார், அண்ணவர்கள் சொன்னார். ஒவைசி அவர்கள் இதுவரைக்கும் நான் செக்குலர் என்று சொல்கிறார் தவிர்த்து கடந்த முறையும் கூட்டணிக்கு தயாராகலை. இந்த முறையும் திரு லாலு பிரசாத் அவர்கள் தொலைபேசியிலோ ஒரு கடிதமோ இல்லை அவர் இல்லத்திற்கு வந்து அவரோட மாநில தலைவர் வந்தார் தவிர தேசிய தலைவராக ஒவைசி அவர்கள் ஒரு முறை கூட ஒரு தொலைபேசியான கூட்டணி என்று சொல்லவில்லை இல்லையே. அப்பொழுது அவர் பெறுகின்ற வாக்குகள் எல்லாம் யாருக்கு செல்கிறது? அது இந்த வாக்குகள் எல்லாம் நீங்கள் இப்போ குறைந்த காங்கிரஸுடைய தோற்கின்ற இடங்கள்லாம் பாருங்கள். இந்த மூன்று கட்சிகளுடைய வாக்கு பெறுகின்ற வாக்குகள் அவர் இழப்பு ஏற்படும். கடந்த முறையும் காங்கிரஸ் தோற்றதுக்கு காரணமே இந்த ஒவைசி அவர்கள் பெற்ற வாக்குகள். இந்த முறை அந்த நிலை மாற்றப்படும். ஒவைசி ஃபேக்டரை ஓவர் கம் பண்ணி காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி சிறுபான்மை மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், மக்கள் தெளிவாக அப்படின்ற கணிப்புகள்லாம் சொல்லப்படுது. ஆனா ரிசல்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது. காங்கிரஸ் இன்னும் ஒற்றை இலக்கத்திலே நிக்குது. கிஷன்கஞ்ச் சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் சீமாஞ்சல்ல மட்டுமே வாக்குகளை நீங்கள் ஆட்சி அமைக்க முடியாது. கையில வைத்திருக்கிறீர்கள். புர்னியா, மாதேபுரா இந்த தொகுதி எல்லாம் 72, 71, 69 என்று என்றால் திரு பப்பு யாதவ் வந்த பிறகு சமூக வாக்குகள், முஸ்லீம்களுடைய இஸ்லாமிய வாக்குகள் எங்களுடைய அப்துல் பார் சித்திக்கு இருக்கிறார், எங்களுடைய கட்சியுடைய தேசிய தலைமை பொதுச்செயலாளர். இப்படி இந்த சமூக வாக்குகள் எல்லாம் எப்பொழுதும் ஆர்ஜேடிக்கு உண்டு. அது மட்டும் இல்லாது அனைத்து சமூக வாக்குகளும் இந்த அது போதாதுன்றதான் இன்றைய வந்து கவலையே. உங்கள் கட்சி மீது அக்கறை கொள்ளக்கூடியவர்கள் சொல்லக்கூடியது நீங்கள் சொன்ன 14% எங்களை காப்பாற்றும் மட்டும் வந்து காப்பாத்தாது. நீங்கள் சொன்ன 14% எங்களை காப்பாற்றும். நீங்க முதல் முறை வாக்காளர்கள் இல்ல இளைஞர்களை பற்றி சொல்றீங்க. ஆனா வந்து ரிசல்ட்ல பார்த்தா காங்கிரஸ் வந்து இன்னும் ஒற்றை இலக்கத்தை தாண்ட முடியல, திணறிட்டு இருக்கு. ஆனா நீங்கள் சொல்வது போல பப்பு யாதவுக்கும் சரி இல்ல சிறுபான்மையினர்கள் அவர் திரு சந்திரசேகர் கூட சொன்னார், காங்கிரஸ் இருப்பதே சிறுபான்மையினர் வாக்குகளை வந்து கணிசமா ஒரு அணிக்கு திரட்டி தரும்னு. அதை நம்ம பார்க்குறோம், பல மாநிலங்களில் பார்க்குறோம், அது உண்மைதான். ஆனால் காங்கிரஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் பர்சனலாக பார்த்தா அதை தாண்டி வந்து ஒன்றுமே இல்லையே. ஒற்றை இலக்கத்திலே இருக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் போட்டி போடுற தொகுதியில் எல்லாத்துலேயும் ஜெயிச்சாலே ஒழிய ஆட்சி அமைக்க முடியாதுன்ற ஒரு நிலை வந்தால் கூட்டணி வந்து என்ன பெரிய எஃபெக்டை காட்ட போகுது? பாஜக இன்று வந்து அந்த கூட்டணியில் லீடராக இருக்குது. 49 நம்ம பேசி கொண்டிருக்க வேலையில் 49 தொகுதி பக்கம் லீட் பண்ணுறாங்க. ஆர்ஜேடி ஜேடியு வந்து 35 பக்கம் இருக்காங்க. காங்கிரஸ் 7 இருக்குன்ற பொழுது எப்படி வந்து 4 நாட்களாக நீங்கள் சமூக வலைத்தளங்களை பார்க்கவில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு வேலையை பார்த்திருந்தாலும் நான் உங்களுக்கு என்ன நினைவூட்ட வருகின்றால், அவர்கள் ஒரு வெற்றியை ஒரு தீர்மானித்து விட்டு எக்ஸிட் போல் என்ற பேரில் எழுதி கொடுத்ததை அதை நான் பேசிவிடுகிறேன். சில ஊடகங்கள் வாசித்தது உங்களை போன்றவர்கள் அல்ல. அந்த இலக்கங்களை இப்பொழுது அவர்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள். வாக்குகள் பெட்டிகளை இரவு நேரத்தில் சென்று எடுத்தது, சிசிடிவி கேமராவை அணைத்தது, இது போன்ற செயல்களை எல்லாம் யார் செய்தார்கள்? தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பொழுது 10,000 ரூபாய் எப்படி கொடுக்கப்பட்டது? அது 10,000 ஒருவர் கொடுக்கின்ற பொழுது அரசு வேலை ஒரு இல்லத்திற்கு கொடுக்கப்படாதா? அண்ணன் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். 10,000 ரூபாய் ஒரு அரசு
7ஆம் தேதி கொடுக்கப்படுகின்ற பொழுது ஒரு வீட்டிற்கு ஒருவருக்கு ஒரு வாக்காளர் கொடுக்கின்ற பொழுது வீட்டுக்கு ஒரு அரசு வேலை கொடுப்பதில் என்ன தயக்கம் இருக்கிறது? நிச்சயமாக கொடுக்க மனம் இல்லை உங்களிடம், எங்களிடம் மனம் இருக்கிறது. நிச்சயம் வெற்றி பெறுவோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.